இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொடலங்காய் கூட்டு. பொடலங்காய் கூட்டுக்குலாம் ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டால் எஸ். ஏன்னா மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு இது கூட வைக்க தெரியாது. அது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறப்போ பொடலங்காய் சுத்தமாக வேகவே இல்லை. ஸோ பிகினர்ஸ்க்கான வீடியோன்னு கூட இதை வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு அண்ட் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போ பொடலங்காவை மேலே இருக்க தோல்லாம் லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், உப்பு அண்ட் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பொடலங்காவையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ஒரு 4 விசில் வெட்டி எடுத்து ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த பொடலங்காவை ஆட் பண்ணிடணும். ஒரு சிலர் கூட்டுக்கு தக்காளி ஆட் பண்ணுவாங்க. நீங்க வேணும்னா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த கூட்டுல ஊத்திடணும். நான் போட்டிருக்க இந்த குண்டு பச்சை மிளகாய் பயங்கர காரமா இருக்கும். அதனால 1 தான் யூஸ் பண்ணிருப்பேன். நீங்க நார்மல் மிளகாவா இருந்தா 4-5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா பொடலங்காய் கூட்டு ரெடி. இதுல பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கிறதால தோசைக்கும் சூப்பரா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க முட்டைக்கோஸ் கூட்டும் வைக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.